வணக்கம் திரு ரங்கராஜ் அவர்களே. வணக்கம் ராஜா சார். ரங்கராஜனோடனே ஒருவேளை மக்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் உங்களோட இயற்பெயர் இல்லைங்களா? அப்பா அம்மா வச்ச பேர். ஆமாம். எல்லா பேட்டிகளையும் அப்பா அம்மாவை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வச்ச பேரை சொல்லும்போது அவங்கள பற்றி ஏதாவது சொல்லலாமா நீங்கள்? ஆமாம்மா, முதல்ல இந்த ரங்கராஜுங்கிற பேர் நானாக மாற்றிக்கல. எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர் டிஎன் பாலு சார். சரி. அப்போ டைரக்டர்னு டைரக்டர் இருந்தார். அதனால நீ ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்க அப்படின்னு சார். நான் சொன்ன ஒரு பாதி பேராக இருக்கட்டும் சார். அந்த ராஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சத்யா அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கிட்டேன். சட்டமென் கையில் அந்த படத்தில் சட்டமென் கையில் படத்தை அதான் உங்களோட முதல் படம். கோடுகள் இல்லாத கோலங்கள் அப்படின்னு ஒரு படத்துலையும் நீங்கள் வந்ததாக கேள்விப்பட்டேன். இல்லைங்க ராஜா சார், அது படம் இல்லை. அது கோமல் சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய நாடக ஆசிரியர். அப்போ ஒரு கோடுகள் இல்லாத கோலங்கள் நாடகம் போட்டிருந்தாரு. ஓ, நாடகத்தில். ஆமாம். எஸ்வி சாஸ்திரநாம சார் சேவா ஸ்டேஜ்னு ஒன்று வச்சுருந்தார். அங்கேருந்து தான் முத்துராம சார், தேவிகா மேடம், நாகேஷ் சார்லாம், சிவாஜி சார்லாம் கூட அங்கே நடிச்சிருக்காரு. சரி. அந்த மாதிரி பெரிய பெரிய கலைஞர்கள் வந்த இடம் அது. ஒரு காலகட்டத்தில் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு மாறிடுச்சு. மாறி அங்கே எனக்கு சினிமாவுக்கு வந்தப்போ சிவகுமார் அண்ணனை விட்டா யாரும் தெரியாது. எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. அவங்க தான் முதல்ல உனக்கு இந்த ஊர் பாஷை மாறணும், சினிமா மாறின மாதிரி தெரியலையே. இல்லை ராஜா சார், நான் இப்படி பர்சனலாக பேசும்போது அப்படி இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ணியில் தான் அது வரும். இப்போ ஒரு வால்டர் வெற்றிவேல் மாதிரி நடிகன் மாதிரி காமெடி படத்தில் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வராது. ஆமாம், அதுக்கு காரணம் இந்த நாடகத்தில் நடிச்சது நான். ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு பாட்டனி பிஎஸ்சி நீங்கள் முடிச்சுட்டு எப்படி சினிமா துறைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க? சரி, நான் கொஞ்சம் இந்த இலக்கு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவன். எனக்கு ஒரு பெரிய லட்சியமெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு வசதியான குடும்பம். ஏதோ ஒன்று இப்போ நிறையா பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு பிஎஸ்சி பாட்னி எடுத்து, அதுக்கு ஸ்கோப்பே இல்லையான்ட்டு. நான் எடுக்கலப்பா, அதுதான்ப்பா கொடுத்தேன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கண மகத்துவன் தொழிலாளிங்கிற பாட்டு மாதிரி அதுதான் கிடைச்சிது. அப்புறம் அந்த பிஎஸ்சி பாட்னி செப்டம்பரில் தான் பாஸ் பண்ணேன் அட்டம்ப்ட்டு. அதுக்குள்ள அதில் அந்த காலத்தில் இயல்பு தான். உங்களோட அந்த ஆஜானு பாகவான உயரம் 6.2ன்னு உயரத்தை வச்சு ஒரு சினிமா பண்ணது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆமாம். அந்த உயரம் ஓரளவு நல்ல பர்சனாலிட்டி, கலரு இதெல்லாம் இருக்கும்போது சின்ன வயசுலேயே சுற்றி இருக்கிறவங்க ஏற்றி விட்டுருப்பாங்களே, நீ பெரிய நடிகராகிடலான்னு. அதுதான் அதில் வர வேணதான். அதில் எப்படி நீ நடிச்சிடலாம், இவங்களோட நீ பேரா நடிக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னாச்சுன்னா, எனக்கு நான் எப்பவுமே ஒரு அவநம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனால் அதுதான் நான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் நினைக்கிறேன். இல்லை, இந்த அவநம்பிக்கை அப்படின்னு சொல்றது லைஃப் ஸ்டைலா இல்லை மனசில் ராஜா சார், ஒரு காரியத்தில் அந்த சுண்டுற வேலையே கிடையாது. போய் பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கட்டும். நம்ம ஒரு லதாஜிக்கான ஒரு ஆள். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் துரராஜன், அவர் தான் என்னெல்லாம் வளர்த்தணும். அவர் அப்போ நீ ரொம்ப ஒரு லதாஜிக்கான ஆள் அப்படிம்பாரு, ஒரு எந்தூசியாசமே இல்லைன்ட்டு. அந்த மாதிரி அப்படியே இந்த பக்கம் போகிறது, கதவு இருந்தால் இப்படி போவோம், செவர் இருந்துன்னா மறுபடியும் ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டில் போய் பார்ப்போம், அங்கே ஒரு கதவு இருந்தால் அதில் போயிடுவோம். ஆக்டோபஸ் மாதிரி ஒரு வாழ்க்கை, 8 கையும் எல்லா இடத்துலையும் விட்டு பார்க்குறது, எங்கே இடம் கிடைக்குதோ எடுத்து வாயில் போட்டு. இப்போ ஆக்டோபஸ் தானே உலகத்திலேயே ஜோசியரை போச்சு. அப்படி ராஜா சார், அப்படித்தான் சினிமாவுக்கு வந்தது. அந்த ஒரு சூழ்நிலை வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்போ நம்ம நடிகர் சிவகுமார் அண்ணன் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் இந்த அன்னக்கிளி படத்துக்காக பண்ணாரிக்கு பக்கத்தில் தெங்கு மராட்டான்னு ஒரு கிராமத்தில், இளையராஜா சாருடைய முதல் படம் மாதிரி அவுட்டோரில் போய் மிகப்பெரிய அவர். அதில் நம்ம சிவகுமார் அண்ணன் கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அவர் இருக்கிற தைரியத்தில் சென்னைக்கு வந்தேன். அவர் தான் இந்த கோயம்புத்தூர் தமிழெல்லாம் மாறணும், நீ நாடகத்தில் நடிச்சினா தான் இந்த கூச்சம் போன்னு சொல்லி நாடகத்துலையும் சேர்த்து விட்டு, நடிகர் தலைவர் சிவாஜிக்காக கலைஞர் எழுதிய வீர வசனங்கள்னு ஒரு 4 நாளுக்கு ஒரு புக்கு பிளாட்ஃபார்மில் அவர் வாங்கி வச்சு அதையும் கொடுத்து, கிட்டத்தட்ட ஸ்கூல் வாத்தியார் மாதிரி சாயந்தரமான அவர்கிட்ட போய் ஒப்பிக்கினதெல்லாம், நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர், பராசக்தி, இதெல்லாம் அவர்கிட்ட பேசி காட்டி பல இம்சைகளுக்கு ஆளாக. ஒரு வகையில் உங்களுக்கு டீச்சர் தான். இது இவ்வளவும் போயிட்டு இருக்கும்போது முதல் படம் பிரேக் அப்படின்னு வாங்கல, அது எப்படி கிடைச்சது? நான் அந்த முதல் படம் சட்டமென் கையில் எனக்கு என்கே விஸ்வநாதன் சார் கேமராமேன். ஒரு அனைவரும் நிறையா படம் ஒர்க் பண்ணுவார் அவர் தான். ராமநாராயண் சார் படங்கள்லாம் அவர் தான். அந்த படம் ரொம்ப அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட சட்டமென் கையில் முதலாக முத்தக்காட்சி கமல் சார்
நாங்கெல்லாம் மாணவர்களாக இருந்து அந்த படத்தை ஓடி ஓடி போய் டிஎன் பாலு அவர்களோட படம். ஆனால் ஓடி ஓடி பார்த்து அப்செட் ஆயிருப்பீங்களா? அதில் முத்தக்காட்சி இருக்காது. அது சரி, அது சென்சார் போர்டில் பார்த்துருப்பாங்க. ஆமாம், சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருக்கலாம். அதனால அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக எனக்கு ஒன்றும் அமையலை சினிமா வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வந்து ரொம்ப அடியாள் வேஷம் தான். 6 வருஷமாக நான் பேசின வசனமே எஸ் பாஸ், ஓகே பாஸ். அது வீட்டுக்கு நல்லதாச்சே. எஸ் பாஸ் ஒரு வகையில் வீட்டில் எஸ் பாஸாக இருந்துட்டா ஒரு நிம்மதியான விஷயம் தான். ஆமாம் ஆமாம், எல்லா பொறுப்பையும் அவங்க தலையில போட்டு நம்ம எஸ் பாஸ் ஓகே பாஸ்ன்னு வந்துக்கலாம். நீங்கள் நடிகன் அப்படின்னும் மகா நடிகனும் படங்களில் வந்திருக்கிறீங்க. ஒரு வில்லனாக ஆரம்பிச்சு 100வது நாள் அப்படின்ற ஒரு படத்தில் நாங்கள் அது வரைக்கும் பார்த்த வில்லன்கள்லாம் ஒரு மன பிரச்சனையாக சத்தமாக பேசுவாங்க, கர்ஜிப்பாங்க, அல்லது முகத்தை வித்தியாசம் பண்ணுவாங்க. ஆனால் வில்லத்தனத்தில் ஒரு புதுமை பண்ணின ஒரு வில்லன் கேரக்டர் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என் கேரக்டரே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த கான்செப்ட், அந்த 100வது நாள், அது மணிவண்ணன் சாரோட படம் நினைக்கிறேன். எப்படி அதில் நீங்கள் ஃபிட் ஆனீங்க? நம்ம ஒரு பொருள் வாங்கினா அதில் மேட் இன் இந்தியா, மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் சைனான்னு போட்டிருக்கோம்ல, அது மாதிரி இது மேட் பை மணிவண்ணன் தான். ஏன்னா எனக்கு எந்த அனுபவம் இல்லாமல் சினிமா வந்ததுனால ராஜா சார் எனக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்மளை எப்படி நிலநிறுத்திக்கலாம், நம்மளை எப்படி வந்து ஒரு தனித்தன்மையை வெளிக்கொண்டு வரலான்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நான் பாட்டுக்கு இந்த மாதிரி அடியாள் வேஷத்தில் வந்த வேஷத்தில் நடிச்சிட்டுக்கிறேன். இப்போ மணிவண்ணன் தான் வந்து உருவத்தை பயன்படுத்தி 100வது நாளில் ஒரு பேர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு ஆக்டிங் ட்ரெண்டை செட் பண்ணார் 24 மணி நேரத்தில். அதான் நீங்கள் சொன்ன என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு அசால்ட்டான வில்லன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து அவர் தான் எனக்கு குத்துனார். ஆனால் அதிலிருந்து நீங்கள் கிளம்பி, அதாவது ஒரு பார்க்கிறவர்களை ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக சீட் நுனிக்கு வர வச்சு, அது ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப அப்படியே ஆகிற மாதிரி இருந்த படம் இந்த 100வது நாள். ஏன்னா நீங்கள் வந்து ஐயோ அந்த பக்கம் வரான், ஐயோ அந்த பக்கம் வரான்னு ஆடியன்ஸ் கத்தினது நானும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்த்துருக்கேன். அதிலிருந்து வந்து மெல்ல காக்கி சட்டையில் தகடு தகடுன்னு மாற்றினது அது நீங்கள் தானே? நான் தான்னாலும் எப்பவுமே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கிடச்சிரும். ஒரு சின்ன வெற்றியின் மூலமாக ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அதாவது சத்யராஜ் பேசுனா ரசிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இப்போ விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணால் ரசிக்கிறாங்க, ரஜினி சார் ஸ்டைல் பண்ணால் ரசிக்கிறாங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிட்டுன்னு வச்சிங்களேன். டைரக்டரே சொல்லுவாங்க, சார் இதில் நீங்கள் சிகரெட்டு தூக்கி வீசின மாதிரி வேறு ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு. சார் இதில் இப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு போல அப்படி ஒரு ஃபைட் பண்ணலாம் சார். நீங்கள் ஒரு எல்லையை நம்ம நகர்த்திட்டோம்னா அப்புறம் நமக்காக சினிமா யோசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதில் நம்ம குளிர் காஞ்சிக்கலாம். சரி, அப்படி வந்து எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க. எல்லா ஷூட்டிங் போனால் கிட்டத்தட்ட ஒரு எம்ஆர் ராதா சார் மாதிரி இது டைலாக்கு, அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ட்ரெண்டில் பேசுங்கன்னு லைசன்ஸ் கிடைச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. அந்த தகடெல்லாம் வந்து அது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. மரியாதை படத்தில் சின்னதாக ஒரு ரோல் வந்து போனீங்களே, அது கதையிலேயும் வந்து போன ரோல் தான். வந்து போன ரோல் தான் அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம்னாலும் அதுதான் பின்னாடி கடலோர கவிதைகளில் கதாநாயகன் அந்தஸ்துக்கு உங்களை தூக்கி விட்ட ஒரு அறிமுகம்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னன்னா உங்களுக்கு அந்த வருஷம் நான் 27 படம் நடித்தேன். ஒரு வருஷம், ஒரே வருஷம். என்ன ஏது கேட்கறதே இல்லை. அது ஒரு மாசத்துக்கு 2.25 படம். 2.25 படம். இது என்ன கொடுங்க வாங்கி. ஏன்னா இந்த காஞ்ச மாடு கம்பளை போந்த மாதிரி நம்ம ஊர் சொல்லுவாங்களா, 6 மாசம் காஞ்சி கிடந்த மாடு தகடுன்னு கதவு திறந்தோன்னே. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, ஒரு அவநம்பிக்கையிலேயே வாழ்றவனுக்கு கிடைச்ச வரைக்கும் அள்ளிக்கலான்ட்டு விருப்பம் இல்லை. இது எப்பவும் நிரந்தரமா இருக்காதுன்ற ஒரு. ஆமாம், அது ஒரு சைடு போயிட்டே இருக்கும். நான் இந்த வீடு கட்டிலேயே வீடு கட்ட மார்க்கெட் போயிட்டா சைடில் படி வச்சு மேலே வாடகை கூட்டல, இதே புத்தி தான் எனக்கு வேலை செய்யும். அப்போ பாரதி ராஜா சார் வந்து ஒரு 3 மணி நேரம் தான். இப்போ அவர் வந்து பிஸியாக நடிச்சிருக்காரு, அவருக்கு சம்மதம்னா வந்து நடிக்க சொல்லுங்க அப்படின்னு. நான்லாம் சினிமாவில் நடிக்க வந்த காலத்தில் அப்போ தான் 16 வயதில் வந்த பீரியடு. பல மணிக்கணக்காக பாரதி ராஜா ஆஃபீஸில் போய் தவம் இருந்திருக்கோம். சான்ஸுக்கா இந்த கிழக்கே பூம்புரையில் எல்லாம் ஒரு சின்ன வேஷம் கிடைக்குமான்னு அவரே கூப்பிடும்போது மிஸ் பண்ண கூடாதுன்னு போனேன். காடு வேஷமாவது கொடுத்துருந்தாங்க, கொடியாட்டிட்டா இருந்திருக்கலாம். அங்கே போனால் ஒரு 3 மணி நேரம் தான் எடுத்தேன் அந்த சீனு. அது சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வந்து இவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்து பாரதி ராஜாவை அசிஸ்டன்ட் டைரக்டர் சித்ராலட்சுமி, இனியா திடீர்னு போய் இவ்வளோ பெரிய டைலாக் கொடுக்குறீங்க, அவர்கிட்ட பேசுவார் சார், அவர் ஏற்கனவே ஒரு 60-70 படம் நடிச்சிட்டாரு சார், அதெல்லாம் பேசுவார் பாருங்கன்னா கடன்னு பேசணுன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு.
முடிச்சு போய் அடுத்த படத்தில் வந்து கடலோர கவிதையில் கதாநாயகனை அதுல அந்த ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு நீங்க இருக்கிற அந்த போஸ்டர் ஆமாம். ஞாபகம் இருக்கும். பாஸ் பாஸ் தாஸ் தாஸ் பாஸ் பாஸ்ன்னு பாடும்போது தியேட்டரே எழுந்து பாடி. ஆமாம், அது வந்து ராஜா சார்லாம் சேர்ந்து அது ஒரு ரீரிகார்டிங்கில் போட்ட சாங்கு. இல்லாட்டி ஒரு 75 படத்தில் கொடூரமாக வில்லனாக நடிச்ச ஒருத்தன் கையில் ஆட்டுக்குட்டி கொடுத்து டீச்சர்னா போடா உள்ளன்றவங்க. என்னடா டீச்சரு போன ஆட்டுக்குட்டியை ஒரு கையில் எடுத்தா அது கதை முடிஞ்சதுன்னு தான் நம்பிட்டு. போன வருஷம் தான் 7 ரேப் பண்ணியிருக்கேன் 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து டீச்சருங்கிற அப்படின்றவான்ல. அதனால இந்த கடலோர கவிதைகள் உங்களோட அந்த சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல் மாதிரி இருந்தது இல்லையா ஆரம்ப காலத்தில். அதுவும் அதுக்கு முன்னாடி முதல் மரியாதையில் நடிகர் திலகத்தோடு நடித்த அந்த நினைவுகள் ஏதாவது இருக்கா? நான் நடிகர் திலகத்தோடு அதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டேங்க. எனக்கு என்ன, நான் சொன்ன பாரு சிவகுமார் அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சவனே. அதை விட ரொம்ப தெரிஞ்சவர் சிவாஜி சார் தான். 2 பேர் குடும்பம் ரொம்ப நெருக்கமான. என்னுடைய சித்தப்பா துரராஜ்னு அவர் சிவாஜி சார் ரொம்ப நெருக்கம். எங்கள் சித்தப்பாவோட கல்யாணத்துக்கு சிவாஜி சார் வந்திருக்காரு. அப்போ எனக்கு காத்தவராயன் படம் நடிச்சிட்டு இருந்தப்போ அப்போ எனக்கு ஒரு 4 வயசு. அவர் மடியில எல்லாம் உட்காந்துருக்கேன். அவர் தான் எங்கள் சித்தப்பாக்கு இந்த டர்பன் எல்லாம் கட்டி விட்டார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், டேய் உங்கள் சித்தப்பனுக்கு நான் தாண்டா டர்பன் எல்லாம் கட்டி ஒரு பர்சனாலிட்டி ஆக்குனேன் அப்படிம்பாரு. இருந்தாலும் சிவாஜி சார் வந்து பார்க்கல. நான் ஹிட்லர் உமாநாத்னு ஒரு படத்தில் தான் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேன். அப்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் லேசாக போய் அவர் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவோம். சொல்லுவேன், அப்பா நான் சோ படவா சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னாரு. எப்போ வந்த நீ மெட்ராஸ்க்கு? நான் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு 10 படம் நடிச்சிட்டேன். நான் ஒன்று ஊருக்கு துரத்தி விடலான்னு பார்த்தா நீ ஒரு 10 படம் நடிச்சிட்டேங்கிற. ஏன் என்னை வந்து பார்க்காம இருந்தேன்? இதுக்காக பார்க்கல, ஊருக்கு அனுப்பி விட்றேன்னு சொன்னீங்களே. அதனால அவருக்கு ஹிட்லர் மாநாட்டிலேயே எனக்கு பழக்கம் சிவாஜியோட. அதனால அதுக்கப்புறம் அவர் கூட அப்படி சொன்னதுக்கப்புறம் பையன் இதுதானே முடிவு செஞ்சான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இவனை இனிமேல் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிவாஜி ஃபிலிம்ஸ்லேயே நீதி நிழல் சந்திப்பு இந்த மாதிரி படத்துலலாம் அவர் அப்படியே கூட கூப்பிட்டார். அதனால முதல் மரியாதை படத்தில் நடிக்கல எனக்கு பெரிய டென்ஷன் இல்லை.